என் இயேசு கிறிஸ்துவ சின்ன சின்ன பிரச்சனைகளுக்காக ஒதுக்குகிறோம், தள்ளுகிறோம். நீர் வேண்டாம் என்று சொல்லுகிறோம். நீர் என்னை ஆசீர்வதிக்கவில்லை, நீர் எனக்கு இந்த வருஷம் நான் நினைச்சதை தரவில்லை, இந்த வருஷம் நான் கேட்டதை நீர் எனக்கு கொடுக்கவில்லை, இனி நான் உம்மோடு கதைக்க மாட்டேன், பேச மாட்டேன் என்று சொல்லுகிறோம். ஒவ்வொரு தடவைகளும் ஆண்டவர் உள்ளம் உடைந்து கொண்டிருக்கிறார். அவர் கேட்கிறது என்ன தெரியுமா? என்னை முத்தமிடுங்கள். ஆண்டவர் சொல்றார், நீ என்னை முத்தம் செய்யவில்லை, மற்றவன் ஒரு சல்லி காசுக்கு ஆசைப்படக்கூடாது, மற்றவன் ஒரு தேங்காய்க்கு ஆசைப்படக்கூடாது, ஒரு துண்டு காணிக்கு ஆசைப்படக்கூடாது, ஒரு பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது. ஏன் அவள் சொன்னாள், இதுவரைக்கும் நான் எல்லாத்தையும் நேசிச்ச ஆண்டவரே, இனி நான் உம்மைத்தான் நேசிக்க போகிறேன், உம்மைத்தான் நான் நேசிக்க போகிறேன். உண்மையிலே வைத்திருக்கிற அன்பை யாராலும் பறிக்க முடியாது ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி. இன்றைக்கும் இந்த இடத்துல நீங்க எப்படிப்பட்ட தீர்மானத்தை எடுத்தால் இயேசப்பா மகிழ்ச்சி அடைவார். நான் உம்மையே நேசிப்பேன், உம்மை விட்டு தூரம் போக மாட்டேன், உம்முடைய ஆராதனையை புறந்தள்ள மாட்டேன், தனிப்பட்ட ஜெபங்களை விட்டுவிட மாட்டேன். ஆண்டவரே, நான் உம்மை நேசிக்கிறேன். அவள் சமூகத்தில் பெரிய பெரிய வசதி படைத்த, படித்த அல்லது நல்ல பண வசதி உள்ளவர்களோடு கூட பாவம் செய்யக்கூடிய ஒரு தராதரத்தில் இருந்தாள். ஆக அந்த பரிமள தைலத்தை அவன் ஏன் வைத்திருந்தாள் என்று சொன்னால், அரசாங்கத்தோடு அல்லது பெரிய பதவிகளோடு தொடர்பட்ட மனுஷர்கள் வரும் பொழுது தன்னுடைய படுக்கையை அங்கே வாசனை ஆக்கும்படியாக அந்த சென்றை அவள் வைத்திருந்தாள். இப்ப இவள் முதலாவது செய்த பாவத்தை உணர்ந்து கண்ணீர் வந்தது, இரண்டாவது ஆண்டவரைத்தான் நான் நேசிப்பேன் என்று அன்பின் முத்தத்தை கொடுத்து விட்டாள். இப்பொழுது ஒரு தீர்மானம் பொருத்தனை எடுக்கிறாள், இனிமேல் இந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இனிமேல் இந்த அக்கிரமத்தை நான் செய்ய மாட்டேன். அதற்கு அடையாளமாக ஆண்டவரை எந்த படுக்கைக்கு தேவை என்று வைத்திருந்தேனோ அந்த பரிமள தைலத்தை உம் பாதங்களில் சமர்ப்பணம் செய்கிறேன் என்று சொல்லி அதை உடைத்து ஆண்டவர் பாதத்தில் அதை ஊற்றினாள். ஆமென் சொல்லுங்க. அதனுடைய அர்த்தம் என்ன? இப்ப பாருங்கள், ஒரு குடிகாரன் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளான்னு வச்சுக்கொள்ளுங்க, ரட்சிக்கப்படுறான்னு வச்சுக்கொள்ளுங்க. இயேசுவின் அபிஷேகம் அவனுக்குள்ள வந்துட்டது. அவன் என்ன செய்வான்? வீட்டை போய் எங்கெங்க சாரையா போத்தல் இருக்குதோ எல்லாம் கொண்டு வந்து என்ன செய்வான்? உடைப்பான். எனக்கு தேவையில்லை. வருமானமா இருந்தாலும் தேவனுக்கு பிரியமில்லாதது எனக்கு தேவையில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லதா இருந்தாலும் ஆண்டவர் வேண்டாம் என்றது எனக்கு வேண்டாம். அது உலகத்தின் ஆசீர்வாதம். இனி எனக்கு இந்த பரிமள தைலம் வேண்டாம். நான் இயேசுவின் பிள்ளை, நான் திரும்பி பார்க்க மாட்டேன்.